ஃப்ரெண்ட்ஸ், அகாதா கிறிஸ்டி சீக்வெல்ல 2 படம் பார்த்துட்டோம். இன்னைக்கு 3வது மூவியை தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சீக்வெலோட லாஸ்ட் மூவி. படத்தோட பேர் அகாதா அண்ட் தி மிட்நைட் மர்டர்ஸ். 1940ல் ஜெர்மனுக்கும் இங்கிலாந்துக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த டைமு அகாதாக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுது. அந்த டைமில் நாவல் எதையும் பப்ளிஷ் பண்ண முடியாதனால அதை விற்க ஒருத்தரை பார்க்க போகிறாங்க. அங்கே அகாதா எதிர்பார்க்காத பிரச்சனையெல்லாம் வருது. அகாதாவோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எவிடன்ஸே கிடைக்கலனாலும் ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷனை வச்சு கில்லரை கண்டுபிடிப்பாங்க. இந்த மூவில அகாதாவோட டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச இந்த வாய்ஸ் ஆஃப் விஷயம் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கதையோட டைம் லைன் செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ங்கனால ஓப்பனிங் சீன்லேயே லண்டன்ல பாம்னால தரமட்டமான ஒரு பில்டிங்ல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. இடிஞ்சு போன பில்டிங்க்கு நடுவில் ஒருத்தன் தனியாக மாஸ்க் போட்டுட்டு எதையோ தேடிட்டு இருக்கான். அப்போ இடுக்குல மாட்டிக்கிட்ட ஒருத்தரோட கை இவனுக்கு தெரியுது. வேகமாக அவர்கிட்ட போகிறான். காப்பாற்ற போகிறான்னு பார்த்தா அவர் கையில் அந்த க்ளவுஸை கழட்டிட்டு விரலில் அந்த மோதிரத்தை கழட்ட பார்க்குறான். கழட்ட முடியலன்னு தெரியவும் கத்தி எடுத்து விரலையே கட் பண்ணிட்டான். இங்கே தான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க. அடுத்த சீனில் அகாதா ஒரு காரில் ஏறுறாங்க. இவனோட பேர் டிராவிஸ். அகாதாவை கூட்டிகிட்டு போக வந்திருக்கான். இவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. அகாதாவால் நாவலை பப்ளிஷ் பண்ண முடியல. அதனால அவங்களோட நாவலை ஒரு ஆள்கிட்ட விற்கிறதுக்காக டீல் பேசியிருக்காங்க. பாதுகாப்புக்காக தான் டிராவிஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. டிராவிஸ் ஒன்றும் சும்மாலாம் வரல, 10% கமிஷனுக்காக தான் வரான். இவங்க வர வேண்டிய ஹோட்டலுக்கு கார் வருது. 2 பேரும் உள்ளே போகிறாங்க. இதே ஹோட்டலில் ஒரு சைனீஸ் கப்பல் இருக்காங்க. இவரோட பேர் லீ, இவங்க லீயோட ஒய்ஃபு. இவங்க தான் அகாதா கிட்டேருந்து நாவலை வாங்க போகிறது. இவங்களுக்கு ஒரு பாடி கார்டும் இருக்காரு, பேரு வில்லா. இவனை லீயோட பாடி கார்டுன்னு சொல்கிறேன். லீ அகாதாவை பார்க்க ஹோட்டலோட ரிசப்ஷனுக்கு வராரு. லீக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் லீயோட ஒய்ஃபுக்கு நல்லாவே தெரியும். இங்கிலீஷ் தெரிலனாலும் லீ அகாதாவோட பெரிய ஃபேனா. அகாதாவை ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறாரு. 20,000 பவுண்ட்ஸ்க்கு டீல் பேசுகிறாங்க. அகாதா நாவலை மட்டும் கொடுத்தா அது செல்லாது, நாவலை விற்றதா ஒரு பத்திரத்தில் எழுதி கொடுக்கணும். அகாதா ஆல்ரெடி பத்திரத்தோடு தான் வந்திருக்காங்க. டீலை பேசி முடிச்சதும் டிராவிஸ் எல்லாருக்கும் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுறான். அகாதா எப்பயுமே நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்ல அவங்களுக்கு மட்டும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுறான். அப்போ விமான தாக்குதல் நடத்த போகிற சைரன் அடிக்குது. அதாவது ஜெர்மன்காரங்களோட விமானம் எந்த ஏரியாவை தாக்க வருதோ அந்த ஏரியாவில் இருக்கிற சைரன் அடிக்க ஆரம்பிக்கும். உடனே எல்லாரும் சேஃபாக போய் ஒளிஞ்சுக்கணும். சைரன் அடிச்சிட்டு இருக்கிறப்பயே ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் ஹோட்டலுக்குள்ளே வராங்க. இவங்கள ஆஃபீஸர்னே சொல்கிறேன். எல்லாரையும் இந்த ஹோட்டலில் இருக்கிற பாதாள அறையில் போய் ஒளிஞ்சுக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாரும் இந்த மாதிரி சைரன் அப்பப்போ அடிச்சுட்டு தான் இருக்குன்னு ஆஃபீஸர் சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் ஆஃபீஸர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண சரி கொஞ்ச நேரம் தானேன்னு எல்லாரும் ஹோட்டலில் இருக்கிற சேஃபான ரூமுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தலாம். அகாதா, டிராவிஸ், லீ, லீயோட ஒய்ஃபு, லீயோட பாடி கார்டு, ஹோட்டல் ஓனர், வெயிட்டர், ஒரு பணக்காரரு, இவங்க பணக்காரோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஊர் சுற்றி பார்க்க வந்த 2 லேடிஸு, லாஸ்ட்டாக அந்த போலீஸ் ஆஃபீஸர். ஹோட்டல் ஓனர் ஒரு இட்டாலிக்காரரு. இந்த ரூமில் இருக்கிற திங்ஸ் மேலே யாராவது கை வச்சா கொன்றுவேன்னு எல்லாரையும் மிரட்டுறாரு. கொஞ்ச நேரத்தில் தூரத்தில் பாம்பு வெடிக்கிற சவுண்டு கேட்குது. ஜெர்மன்காரங்க இந்த ஹோட்டலை அட்டாக் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குன்னு ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அதுக்கு அகாதா வெளியில் ஏதாவது பந்தம் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. ஆஃபீஸர் இல்லைன்னு சொல்ல அப்போ ஜெர்மன்காரங்க இந்த ஹோட்டலை அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு அகாதா சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய தீப்பந்தம் இல்லை வேற ஏதாச்சும் அடையாளம் இருக்கிற இடத்த தான் ஃப்ளைட்லேருந்து அட்டாக் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்லைங்கனால தான் அகாதா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதை சொல்கிறாங்க. அகாதா இது ரொம்ப தைரியமாக சொல்லிட்டாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற மேக்ஸை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ டிராவிஸு ஹிட்லரை கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்க எல்லாரும் கூட சேர்ந்து கோரஸாக பாட அகாதா அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுறாங்க. லீ இருக்கார்ல, அவருக்கு இந்த ரூமில் இருக்கிறது சேஃபாக படல போல். அதனால் வேற எங்கேயாவது போகலான்னு பார்க்குறாரு. அகாதா நாவலை விற்றுட்டு பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து போகணும். லீ கிட்ட பேச போகிறாங்க. அப்போ அவங்களோட பேக்கை டிராவிஸ் கிட்ட கொடுத்துட்டு இதில் தான் மேனஸ்கிரிப்ட் இருக்குது, பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. லீ ஒரு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் முடியல. லீயோட பாடி கார்டு அந்த டோரை ஒரே விட்டதும் கதவு திறக்குது. இதை பார்த்ததும் ஹோட்டல் ஓனருக்கு கோவம் வந்து லீயோட பாடி கார்டு கிட்ட சண்டை போடுறாரு. பக்கத்தில் தான் அகாதாவும் நிற்கிறாங்க. அகாதாக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக டிராவிஸ் அகாதா கிட்ட வரான். ஆஃபீஸர் அங்கே இருக்கிறதுனால சண்டை பெருசாகலை. லீ அந்த சின்ன ரூம்குள்ளே போயிடுறாரு. பின்னாடியே லீயோட ஒய்ஃபு, பாடி கார்டு, அப்புறம் அகாதா உள்ளே போகிறாங்க. லீ கொஞ்சம் அப்செட்டாக இருக்காருன்னு லீயோட ஒய்ஃப் அகாதா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது டிராவிஸ் அகாதாவை வெளியே கூப்பிட்றான். என்ன ஆச்சுன்னு பார்த்தா அகாதாவோட பேக்லேருந்து மேனஸ்கிரிப்டை யாரோ திருடிட்டாங்க. டிராவிஸ் அகாதா கிட்ட வந்தப்ப பேக்கை அங்கேயே தானே வச்சுட்டு வந்தான். அந்த கேப்பில் தான் யாரோ மேனஸ்கிரிப்டை திருடியிருக்காங்க.
அகாதா டிராவிஸை திட்ட டிராவிஸ் நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் வந்தேன்னு மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட்டாக மேனுஸ்கிரிப்டை திருடினது யாருன்னு கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு தான் இங்கேருந்து போகிறோன்னு சொல்லிட்டு அகாதா ஆஃபீஸர் கிட்ட போகிறாங்க. ஆஃபீஸர் கிட்ட மேனுஸ்கிரிப்ட் காணாமல் போனதையும் அதை கண்டுபிடிச்சு தர சொல்லியும் அகாதா கேட்குறாங்க. மேனுஸ்கிரிப்ட் ஒன்றும் முக்கியம் இல்லை, விமான தாக்குதல் முடிஞ்சதும் தேடுவோன்னு ஆஃபீஸர் ரொம்ப அசால்ட்டாக சொல்ல அகாதா ஆஃபீஸர் கிட்ட டீல் பேசுகிறாங்க. ஆனால் ஆஃபீஸர் அதுக்கும் மடியல. லாஸ்ட்டாக அகாதா ஒரு ஹெல்ப்பாக கேட்குறாங்க. விமான தாக்குதல் முடிஞ்சாலும் மேனுஸ்கிரிப்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாரையும் வெளியே போக விடாமல் பார்த்துக்க சொல்கிறாங்க. ஆஃபீஸர் சரின்னு சொல்ல அகாதா டிராவிஸை கூட்டிட்டு லீயை பார்க்க போகிறாங்க. லீ கிட்ட மேனுஸ்கிரிப்ட் திருடப்பட்டதை சொல்கிறாங்க. அதை கேட்டதும் லீக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. அப்புறம் டிராவிஸ் கொடுத்த ட்ரிங்க்கை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆகுறாரு. மேனுஸ்கிரிப்டை கண்டுபிடிக்க தன்னோட பாடி கார்டு ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்கிறாரு. திடீர்னு லீக்கு கொமட்ட ஆரம்பிக்குது. லீக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தெரிய லீயையும் அவர் ஒய்ஃபையும் அங்கேயே விட்டுட்டு மிச்சம் 3 பேரும் வெளியே வராங்க. நேராக ஹோட்டல் ஓனர் கிட்ட போய் மேனுஸ்கிரிப்டை நீ தான் எடுத்திருக்க, அதை கொடுத்துடுன்னு லீயோட பாடி கார்டு சொல்கிறான். அதுக்கு ஹோட்டல் ஓனர் என்னை அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்ல வெயிட்டர் ஒரு சேர் எடுத்து லீயோட பாடி கார்டை அடிச்சிடறான். உடனே பாடி கார்டு வெயிட்டரை ஒரே அடி. வெயிட்டர் தலையில் பலமாக அடிப்படுது. கீழே விழுந்து துடிக்கிறான். அப்போ லீ இருந்த ரூம்லேருந்து லீயோட ஒய்ஃபு அலற சத்தம் கேட்குது. உடனே எல்லாரும் அங்கே போகிறாங்க. பார்த்தா லீ மூச்சு விட முடியாமல் துடிச்சிட்டு இருக்காரு. லீக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே நேரம் வெயிட்டரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே வெயிட்டர் இறந்துடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே லீயும் இறந்து போயிடுறாரு. வெயிட்டரோட பாடியை லீயோட பாடி இருக்கிற ரூம்லேயே போட்டுட்டு எல்லாரும் வெளியே வராங்க. அகாதா லீயோட ஒய்ஃப் கிட்ட பணம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் லீ ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்ததா லீயோட ஒய்ஃப் நினச்சிட்டு இருந்தாங்க. அகாதா பணத்தை பற்றி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒருவேளை இது மர்டராக இருக்குமோன்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. பணம் லீயோட கோர்ட்டில் தான் இருக்குன்னு சொல்ல அது இன்னும் கோர்ட்டில் தான் இருக்கான்னு செக் பண்ணணும்னு அகாதா சொல்கிறாங்க. ஆனால் ஆஃபீஸர் கதவுக்கிட்டேயே நிற்க என்ன பண்ணுறதுன்னு அகாதா யோசிக்கிறாங்க. அப்போ டிராவிஸ் பாடி கார்டை கூட்டிகிட்டு போய் ஹோட்டல் ஓனர்கிட்ட வேணும்னே சண்டை போடுறான். இதை பார்த்த ஆஃபீஸரு அவங்க சண்டையை தடுக்க போகிறாங்க. அந்த கேப்பில் அகாதா ரூம்குள்ளே போய் லீயோட கோட்டை செக் பண்ணுறாங்க. அகாதா சந்தேகப்பட்டது கரெக்டு தான். பணம் லீயோட கோட்டில் இல்லை. ஸோ லீ கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்ச ஒருத்தன் தான் லீயை கொலை பண்ணியிருக்கான். அதே மாதிரி அகாதா கிட்ட மேனுஸ்கிரிப்ட் இருக்குன்னு தெரிஞ்சு பேக்ல இருந்து அதை மட்டும் கரெக்டாக திருடியிருக்கான். அகாதா லீ கிட்ட போய் அவரோட முகத்தை பார்க்குறாங்க. லீயோட வாயிலேருந்து ரத்தம் வந்திருக்கு. அப்புறம் வெளியே வந்து லீ பாய்சன்னால தான் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு டிராவிஸ் கிட்ட சொல்கிறாங்க. கொலை பண்ண கில்லர் கிட்ட தான் பணம் இருக்குது, அவன்கிட்ட தான் மேனுஸ்கிரிப்டும் இருக்கணும்னு அகாதா சொல்கிறாங்க. கில்லரை கண்டுபிடிக்க டிராவிஸ் ஒரு ஐடியா சொல்கிறான். அது என்னன்னா வெறும் மேனுஸ்கிரிப்டை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. பத்திரம் இருந்தால் தான் மேனுஸ்கிரிப்டை சொந்தம் கொண்டாட முடியும். ஸோ பத்திரத்தை பொறியாக யூஸ் பண்ணி கில்லரை பிடிப்போன்னு சொல்கிறான். ஆனால் அகாதா அதுக்கு ஒத்துக்கல. அகாதா யாருங்கிற உண்மையை சொல்லி பொலைட்டாக கேட்போன்னு இன்னொரு ஈஸியான ஐடியாவை சொல்கிறாரு. அகாதாக்கு அது ஓகேன்னு படுது. ஸோ எல்லார்கிட்டையும் மேனுஸ்கிரிப்டை பற்றி சொல்கிறாங்க. இவங்க தான் அகாதான்னு ஃபஸ்ட்டு யாருமே நம்பலை. அப்புறம் ஆஃபீஸர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்புகிறாங்க. நம்பவே செஞ்சாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே முன் வரல. சன்மானம் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு அந்த பணக்காரர் கேட்குறாரு. அகாதாவே பண கஷ்டம் தான் மேனுஸ்கிரிப்டை விற்க வந்திருக்காங்க. இதில் சன்மானம் கொடுக்க எங்கே பணம் இருக்குது? அகாதா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ டிராவிஸு 1000 பவுண்டுன்னு சன்மானம்னு சொல்லிடுறான். உடனே எல்லாரும் மேனுஸ்கிரிப்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. மேனுஸ்கிரிப்டை கண்டுபிடிக்கிறதுல டிராவிஸையும் இவ்வளோ ஆர்வமாக இருக்கான்னா அவனுக்கு தேவை அவனோட 10% கமிஷன். மேனுஸ்கிரிப்ட் இல்லாமல் அது கிடைக்காதுன்னு தெரியும். அதான் அகாதா கிட்ட கூட பெர்மிஷன் கேட்காம இவனே அறிவிச்சிருக்கான். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு ஒருவேளை டிராவிஸே இந்த மேனுஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சிட்டா அந்த 1000த்தையும் எனக்கே கொடுக்கணும்னு அகாதா கிட்ட சொல்லிட்டு போகிறான். எல்லாரும் சின்சியராக அந்த ரூம்லேயே தேடுறாங்க. ஆனால் யாருக்குமே கிடைக்கல. அதனால் ஆஃபீஸர் எல்லாரையும் தனித்தனியாக செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சில பேர் ஒத்துக்கல. ஃபைனலாக அகாதா ஒரு ஐடியா சொல்கிறாங்க. மேனுஸ்கிரிப்ட் பெருசு, அதனால் பெரிய பேக் யார்கிட்ட இருக்கோ அந்த பேக்கை மட்டும் செக் பண்ணுவோன்னு சொல்ல அதுக்கும் சில பேர் ஒத்துக்காமல் இருக்காங்க. அப்புறம் ஆஃபீஸர் கன்னை காட்டினதுக்கப்புறம் பேசாமல் நிற்கிறாங்க. டிராவிஸ் எடுத்ததும் ஹோட்டல் ஓனரோட பேக்கை செக் பண்ணுறான். பார்த்தா மேனுஸ்கிரிப்ட் அதில் தான் இருக்கு. அகாதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹோட்டல் ஓனர் ஆனால் நான் திருடலன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் பேக்கில் இந்த மேனுஸ்கிரிப்டை எடுத்தனால தான் அவரை டெட் பாடிஸ் இருக்கிற ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அகாதா ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புவோன்னு மேனுஸ்கிரிப்டை பேக்கில் வச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போ லீயோட ஒய்ஃப் அகாதா கிட்ட வந்து உங்களுக்கு மேனுஸ்கிரிப்ட் கிடச்சிச்சு, ஆனால் எங்கள் பணத்தை யார் திருடுனான்னு தெரில, லீ எப்படி இறந்தான்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. அகாதாக்கு தெரியும் லீயை யாரோ கொண்டிருக்காங்கன்னு. ஆனால் லீயோட ஒய்ஃப் கிட்ட லீ மெடிக்கல் ப்ராப்ளம்னால தான் இறந்தாரு, பணத்தை போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறாங்க. ஆஃபீஸர் அகாதா வெளியே விட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் 2 கொலை நடந்திருக்கு, கில்லர் யாருன்னு தெரியல, வெளியே விமான தாக்குதல் முடிஞ்சதா இல்லையான்னு தெரியல, அதனால் யாரும் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
அகாதா ஹஸ்பண்டை பார்க்க போகணுங்கிறக்காக ஆஃபீஸர் கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆர்கியூ முத்தி போக ஆஃபீஸர் கன் எடுத்து அகாதாவை ஷூட் பண்ண எய்ம் பண்ணுறாங்க. ஆஃபீஸர் இருந்த டென்ஷனில் எல்லாரும் அகாதாவை ஷூட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ டிராவிஸ் மெதுவாக அகாதா முன்னாடி வந்து நின்று ஆஃபீஸர் கிட்ட ஒரு ஜோக்கை சொல்லி அகாதாவை உள்ளே போக சொல்லிடுறான். ஆஃபீஸர் நார்மலானதும் அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி விமான தாக்குதல் முடிஞ்சதும் எல்லாரும் இங்கேருந்து போகிறதுக்கு பெர்மிஷனும் வாங்குறான். அப்புறம் லீயோட பாடி கார்டை செக்யூரிட்டி மாதிரி நிற்க வச்சுட்டு ஆஃபீஸரை கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு வெளியில் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறான். கொஞ்ச நேரத்துலேயே டிராவிஸும் ஆஃபீஸரும் அங்கே வராங்க. சைரன் சத்தம் மறுபடியும் கேட்குது. ஸோ பிரச்சனை இன்னும் ஓயலை. டிராவிஸ் அகாதா கிட்ட வந்து உட்காரான். தன்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு அகாதா டிராவிஸ்க்கு தேங்க்ஸ் சொல்ல, நான் உங்கள் உயிரெல்லாம் காப்பாற்றலை, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் காப்பாற்றினேன்னு டிராவிஸை காமெடியாக சொல்கிறான். இப்போ தான் அகாதா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னன்னா, அகாதா டிராவிஸை 15 வருஷத்துக்கு முன்னாலே மீட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது 1926 அகாதா அந்த ட்ரூத் ஆஃப் மர்டர் ஃபர்ஸ்ட் சீக்வல் படம் இருக்குல்ல, அதில் அகாதா 5 பேரை கில்லர்னு சஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, அதில் ஒரு ஆள் தான் பாக்ஸர் டிராவிஸ் பிக்ஃபோர்டு. அந்த பாக்ஸர் தான் இந்த டிராவிஸ். அப்போ சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருந்தவன் இப்போ நம்பிக்கையான பாடி கார்டாக ஆயிருக்கான். டிராவிஸ் பழசை பற்றிலாம் ரொம்ப பேசிக்கல. மேனுஸ்கிரிப்ட் பத்திரமா தானே இருக்குன்னு கேட்குறான். உடனே அகாதா பேக்கை ஓப்பன் பண்ணி மேனுஸ்கிரிப்ட் எடுத்து காட்டுறாங்க. அப்போ தான் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்கிறது டிராவிஸ் பார்க்குறான். அந்த பேப்பரில் மேனுஸ்கிரிப்டையும் பத்திரத்தையும் இந்த ஹோட்டலில் இருக்கிற பப்பில் வச்சுட்டு போ, இல்லைன்னா அடுத்தடுத்து கொலை நடக்கும்னு அகாதாவை மிரட்டி எழுதியிருக்கான் கில்லர். ஹோட்டல்காரனை தான் பிடிச்சிட்டோம்ல, இந்த பேப்பரை தூக்கி போடுங்கன்னு டிராவிஸ் சொல்ல, நம்ம தேடுற கில்லர் ஹோட்டல்காரன் இல்லைன்னு அகாதா சொல்கிறாங்க. ஏன்னா ஹோட்டல்காரன் ஒரு இத்தாலியன், அவனுக்கு இங்கிலீஷே சரியாக பேச தெரியாது, மோஸ்ட்லி இத்தாலி பாஷையில் தான் பேசுவான். ஆனால் இந்த பேப்பரில் இருக்கிற சென்டென்ஸில் இங்கிலீஷ் எந்த கிராமர் மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக எழுதியிருக்கு. இதை உடனே ஆஃபீஸர் கிட்டேயும் சொல்கிறாங்க. ஆஃபீஸர் ஹோட்டல்காரனுக்கு எதிராக எவிடன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி பேப்பரை வாங்கி பேக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. அவன் அக்யூஸ்டே இல்லைன்னு அகாதா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம், சரி அவன் தூங்கிட்டு இருக்கான், எந்திரிச்சதும் பேசுவோன்னு ஆஃபீஸர் கேஷுவலாக சொல்கிறாங்க. எனது தூங்கிட்டு இருக்கானான்னு அகாதா சந்தேகத்தோட உள்ளே போகிறாங்க. பார்த்தா ஹோட்டல்காரன் உள்ள செத்து கிடக்கான். அவனை யாரோ கொடூரமாக குத்தி கொண்டிருக்காங்க. கில்லர் சொன்ன மாதிரியே அடுத்த கொலையும் பண்ணிட்டான். அகாதாக்கு இப்போ டென்ஷன் அதிகமாகுது. எல்லார்கிட்டையும் இதை சொல்லி அலர்ட்டாக இருக்க சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆஃபீஸர் பேசாமல் மேனுஸ்கிரிப்டையும் பத்திரத்தையும் கில்லர் கேட்ட மாதிரியே கொடுத்துருங்கன்னு சொல்கிறா. அகாதா முடியாதுன்னு சொல்ல டிராவிஸ் அகாதாவை தனியாக கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸர் சொல்லதான் கரெக்டுன்னு சொல்கிறான். அகாதா அப்பையும் முடியாதுன்னு சொல்ல 3 பேரும் வெளியே வராங்க. ஆஃபீஸர் கில்லர் மேனுஸ்கிரிப்டில் வச்ச பேப்பரை காட்டி எல்லார்கிட்டையும் நடந்ததை சொல்கிறா. பணக்காரர் அங்கேருந்து கிளம்ப போகிறதா சொல்கிறாரு. அதை ஆஃபீஸர் தடுக்க பணக்காரர் அவரோட கன்னை வெளியே எடுக்கிறாரு. இதை பார்த்ததும் டிராவிஸ்க்கு இன்னொரு ஐடியா வருது. லீயை கில்லர் கொலை பண்ணுறப்பையும் இப்போ ஹோட்டல்காரனை கொலை பண்ணப்பையும் இந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க. அப்போனா கில்லர் இவங்களில் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்கிறான். பணக்காரர்கிட்ட ஒரு கன் இருக்குது, ஆஃபீஸர்கிட்டையும் ஒன்று இருக்குது. ஸோ 2 கன்னையும் எடுத்துகிட்டு கில்லரை தேடுவோன்னு சொல்கிறான். எல்லாரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் லீயோட ஒய்ஃபு இங்கேயே இருக்க போகிறதா சொல்ல அவங்களுக்கு துணையாக டிராவிஸும் இங்கேயே இருக்கிறதா சொல்கிறான். எல்லாரும் கையில் கிடைக்கிறத எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. லாஸ்ட் மொமெண்ட்டில் ஆஃபீஸரும் இங்கேயே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 3 பேரையும் ரூமில் விட்டுட்டு மற்ற எல்லாரும் ஒவ்வொரு ரூமாக போய் கில்லரை தேடுறாங்க. ஒரு ரூம்குள்ளே நிறைய சேரும் டேபிளும் இருக்குது. அதெல்லாம் துணியால் மூடப்பட்டிருக்கு. கில்லர் இங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு நினச்சி பணக்காரர் குருட்டாம்போக்கில் ஷூட் பண்ணுறாரு. அவரோட இதில் ஒரு புல்லட்டை மட்டும் மிச்சம் வச்சுட்டு பாடி கார்டு கிட்ட இருந்த ஆஃபீஸரோட கன்னை வாங்கி அடுத்த ரவுண்டு ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்போ பாடி கார்டு தைரியமாக உள்ளே போய் துணியை விளக்கிட்டு கில்லரை தேடுறான். கில்லர் இங்கே இல்லவே இல்லைன்னு தெரிய பணக்காரரோட கேர்ள் ஃப்ரெண்டு ஆளாக வெளியே போகிறா. கொஞ்ச நேரத்துலையே அவ வீழ்னு அலற சவுண்டு கேட்குது. என்ன ஆச்சுன்னு பார்த்தா டிராவிஸும் லீயோட ஒய்ஃபும் ரத்த வெள்ளத்தில் கிடக்காங்க. ஆஃபீஸர் அரை மயக்கத்தில் கிடக்கா. லீயோட ஒய்ஃபை கில்லர் குத்தி கொலை பண்ணியிருக்கான். டிராவிஸ் சாகலை, தலையில் நல்லா அடிபட்டிருக்கு. அதே மாதிரி ஆஃபீஸரையும் கில்லர் அடிச்சிருக்கான். அவளும் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. லீயோட ஒய்ஃப் பக்கத்தில் வாண்டியூன்னு ரத்தத்திலே கில்லர் எழுதியிருக்கான். அதாவது நான் உன்னை எச்சரிக்கை பண்ணேன்னு கில்லர் அகாதாக்கு அடுத்த மிரட்டலை விட்டுருக்கான். அகாதா கோவமா ஊர் சுற்றி பார்க்க வந்த 2 லேடிஸையும் பார்த்து கோவப்படுறாங்க. ஏன்னா இவங்க டூரிஸ்டே இல்லையா, டாக்ஸ் கலெக்டர்ஸாம். அகாதா ஃபேமஸான ரைட்டர் மட்டும் கிடையாது, பெரிய பணக்காரங்களும் கூட. ஆனால் இப்போ பணம் இல்லை. இதை இன்கம் டேக்ஸ்காரங்க அக்செப்ட் பண்ணல. டேக்ஸ் கட்டாமல் தப்பிக்க தான் அகாதா பணம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சி அகாதாவை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த 2 லேடிஸும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தானா. அகாதா இவ்வளோ அவசரமாக பணத்துக்காக மேனுஸ்கிரிப்டை விற்க வந்ததும் இவங்களால தானே சொல்கிறாங்க. ஆஃபீஸர் தலையை பிடிச்சிக்கிட்டே 20,000 பவுண்ட்ஸ்க்காகவா என்னை கொல்ல பார்த்தேன்னு புலம்புறா. மற்றவங்க கண்லேயும் உயிர் பயம் தெரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்த அகாதா இதுக்கு மேலே யாரும் சாகக்கூடாதுன்னு மேனுஸ்கிரிப்டையும் பத்திரத்தையும் கில்லர் சொன்ன மாதிரி பப்ல வைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆஃபீஸருக்கு எப்படி லீ கிட்ட 20,000 பவுண்ட்ஸ் இருந்ததுன்னு தெரியும்னு டிராவிஸ் கிட்ட கேட்குறாங்க.
யாருமே சொல்லலைன்னு கன்ஃபார்ம் ஆனதும் ஆஃபீஸர் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம்னு அகாத்தாக்கு கிளியராக புரியுது. டிராவிஸால எந்திரிச்சு நடக்க கூட முடியல. அதனால அகாத்தா ஆஃபீஸரை கூட வர சொல்றாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த இந்த லேடியும் அகாத்தா கூட வரதா சொல்றாங்க. ஆஃபீஸரை நம்பி போகணுமான்னு டிராவிஸ் கேட்க, என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அகாத்தா அங்கேருந்து கிளம்புறாங்க. 3 பேரும் பப்பு கிட்ட வந்ததும் இன்கம் டேக்ஸ் லேடி சண்டை ஓஞ்சிச்சான்னு பார்க்க வெளியே போறாங்க. ஆனால் ஆஃபீஸர் அவங்கள வெளியே போகக்கூடாதுன்னு மிரட்டுற மாதிரி சொல்றா. அடுத்து அகாத்தா ஸ்க்ரீனை விளக்கிட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அதையும் பண்ணாதானே ஆஃபீஸர் மிரட்டுறா. அகாத்தா பத்திரத்தை வெளியே எடுக்காம சும்மா நிற்கிறாங்க. அப்போ ஆஃபீஸர் அகாத்தாவை கன்னை காட்டி மிரட்டி சைன் பண்ண சொல்றா. ஆஃபீஸர் தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ணத்தான் அகாத்தா இப்படி பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸருக்கு இப்போதான் இது புரியுது. எத்தனையோ கொலை பண்ணிட்டேன், நீ சைன் பண்ணலைன்னா ஒன்னையும் கொலை பண்ணிடுவேன்னு அகாத்தாவை மிரட்டுறா. நீ என்னை ஷூட் பண்ண என்னால் எப்படி சைன் பண்ண முடியும்னு அகாத்தா சொல்ல, ஆஃபீஸர் இன்கம் டேக்ஸ் லேடி பக்கம் கன்னை திருப்புறா. அப்பையும் அகாத்தா அவளை சுட்டா அப்புறம் விட்னஸ் சைன் இல்லைனாலும் பத்திரம் செல்லாதுன்னு சொல்ல ஆஃபீஸருக்கு கோவம் மண்டைக்கு ஏறுது. அகாத்தாவை நிஜமாவே ஷூட் பண்ண எய்ம் பண்ணுறா. அப்போ யாரோ ஆஃபீஸரை ஷூட் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா டிராவிஸ். அகாத்தாவை காப்பாற்ற தான் பணக்காரர்கிட்டேருந்து கன்னை வாங்கிட்டு வந்திருக்கான். ஒரு வழியாக கில்லரை ஷூட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா பிரச்சனையும் முடியுது. கீழே ரூமில் இருந்தவங்களும் மேலே வந்துடுறாங்க. பணக்காரர் அவரோட கன்னை வாங்கிட்டு 50 பவுண்ட் கொடுன்னு கேட்குறாரு. அதாவது 50 பவுண்ட் தரேன்னு சொல்லி தான் டிராவிஸ் அவர்கிட்டேருந்து கன்னை பாரோ பண்ணியிருக்கான். டிராவிஸ் கிட்டேயும் சரி அகாத்தா கிட்டேயும் சரி 50 பவுண்ட் கூட இல்லை. டிராவிஸ் ஆஃபீஸர் கிட்ட போய் அவரோட கோட்லேருந்து 1000 பவுண்ட் நோட்டை எடுத்து காட்டி உங்ககிட்ட சில்லறை இருக்கான்னு கேட்குறான். பணக்காரர் 50 பவுண்டை வீட்டில் வந்து கொடுன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. இன்கம் டேக்ஸ் லேடி அகாத்தா கிட்ட தனியாக பேசணும்னு சொல்ல டிராவிஸ் ரிசப்ஷன் ஹாலுக்கு போகிறான். இப்போ தான் இந்த லேடி தான் யாருன்னு சொல்கிறாங்க. இவங்க ஊர் சுற்றி பார்க்க வந்தவங்களும் கிடையாது, அகாத்தா சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் கிடையாது. இவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு சீக்ரெட் டீம். பிரிட்டிஷ் நாட்டு ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அதை வெளிநாட்டு ஆளுங்க கிட்ட சொல்கிறவங்கள கையும் களவுமா பிடிக்கிறது தான் இவங்க வேலையா. அகாத்தா ஒரு சைனீஸ்காரரை பார்க்க போகிறதா நியூஸ் வர அகாத்தாவை மானிட்டர் பண்ண தான் இங்கே வந்தாங்க. அகாத்தா விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. அகாத்தாக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்கம் டேக்ஸும் அவங்க நாவலுக்கு வர வேண்டிய பணத்தை அமெரிக்கா கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறது தான். அதை சால்வ் பண்ணி தரப்படி கேட்குறாங்க. இந்த 2 லேடிஸும் போனதும் அகாத்தா டிராவிஸை கூப்பிட்றாங்க. ஆஃபீஸரோட கோட்லேருந்து 1000 பவுண்ட்ஸை எடுக்கிறப்ப லீயோட 20,000 பவுண்ட்ஸையும் சேர்த்து தான் டிராவிஸ் எடுத்திருப்பான். அதை இங்கே வந்து வையின்னு சொல்கிறாங்க. டிராவிஸ் அகாத்தா சொன்ன மாதிரியே அதை டேபிள் மேலே வச்சுட்டு அகாத்தா பக்கத்தில் உட்காந்துக்கிறான். டிராவிஸ் ஒருவேளை வரலைன்னா ஆஃபீஸர் அகாத்தாவை கொண்டிருப்பா. அதை நினச்சி டிராவிஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு பக்கத்தில் இந்த துணியை வச்சு டிராவிஸ் முகத்துலையும் கையிலையும் இருக்கிற ரத்தத்தை துடைக்கிறாங்க. அகாத்தாவோட 2 பெரிய பிரச்சனையை கவர்மெண்ட் ஆஃபீஸர் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேனஸ்கிரிப்டை விற்கணும்னு இனி அவசியம் இல்லை. ஆனால் அதில் வரப்போகிற கமிஷனை நம்பி தான் டிராவிஸ் வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் சமாளித்தான். ஸோ டிராவிஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த மேனுஸ்கிரிப்டை டிராவிஸ்க்கு எழுதி கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதை டிராவிஸ் விற்றதுக்கப்புறம் அகாத்தாக்கு அதில் ஒரு ஷேரை மட்டும் கொடுக்க சொல்கிறாங்க. இதை கேட்டதும் டிராவிஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறான். பத்திரத்தில் அகாத்தா சைன் பண்ணும்போது கூட ஒரு விட்னஸ் இருக்கணும். பணக்காரரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் போயிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் 2 பேருமே போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது லீயோட பாடி கார்டு மட்டும்தான். அவன் இன்னும் கீழே தான் இருக்கான். அவனை கூட்டிகிட்டு வான்னு அகாத்தா சொல்ல டிராவிஸ் உடனே கீழே போகிறான். அப்போ கோட்டோட ஏன் போகிற, ரத்தக்கரையாக இருக்குன்னு அகாத்தா சொல்ல டிராவிஸு கோட்டை கழட்டி வச்சுட்டு கீழே போகிறான். லீயோட ஒய்ஃபு 2 பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்க தான் பாடி கார்டு இங்கே வந்தான். ஆனால் 2 பேருமே இப்போ உயிரோடே இல்லை. அட்லீஸ்ட் அவங்க பாடியை சரியான வழியில் அடக்கம் பண்ணணும் தான் மேலேயே வராமல் பாடி கார்டு கீழே இருந்தான். டிராவிஸ் எவ்வளோ சொல்லியும் மேலே வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்புறம் லீயோட பணம் 20,000 பவுண்ட்ஸு அவரோட பிள்ளைங்களுக்கு கொடுத்தா லீயோட ஆத்மானாச்சும் சாந்தி அடையும், நீ அவங்களுக்கு பண்ண நல்ல காரியமாகவும் இருக்குன்னு டிராவிஸ் சொல்ல பாடி கார்டு மேலே வரான். அகாத்தா சொன்ன மாதிரி பத்திரத்தில் சைன் பண்ணுறாங்க. பாடி கார்டும் விட்னஸ் இடத்துல சைன் பண்ணுறான். ரூமுக்கு போய் பெட்டியை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாடி கார்டு அங்கேருந்து போயிடுறான். அகாத்தா மேனுஸ்கிரிப்டை டிராவிஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. ரொம்ப சாதாரணமாக முடிஞ்சிச்சேன்னு டிராவிஸ் சொல்ல, அதாவது இவ்வளோ பெரிய காரியத்தை ரொம்ப சப்பையாக பண்ணிட்டு தான் சொல்கிறான். ஒரு காஸ்ட்லியான ட்ரிங்கை சாப்பிட்டு இதை ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் டீல் ஆக்குவோன்னு அகாத்தா சொல்ல உடனே டிராவிஸ் ட்ரிங்க்ஸை ரெடி பண்ணுறான். மிக்ஸ் பண்ண சோடா வேணும்னு கேட்க அகாத்தா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க. அகாத்தாக்கு தான் ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் இல்லையே, ஆனால் டிராவிஸ்க்காக ட்ரிங்க் பண்ணுறதுக்காக உட்காடுறாங்க. அப்பையும் ட்ரிங்க் பண்ண மனசு இல்லாமல் கிளாஸை கீழே வச்சிடுறாங்க. டிராவிஸ் அகாத்தாவை ட்ரிங்க் பண்ண சொல்லி கம்பல் பண்ணுறான். அகாத்தா ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்ல டிராவிஸ் பின்னாடிந்து கத்தி எடுத்து அகாத்தா முன்னாடி நீட்டுறான். நீ தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்னு எனக்கு தெரியும்னு அகாத்தா சொல்ல நம்ம ஷாக்காக பார்ப்போம். ஆனால் டிராவிஸ் ஷாக் ஆகல. எப்படி அகாத்தா இதை கண்டுபிடிச்சாங்கன்னு யோசிக்கிறான். அப்போ தான் டிராவிஸ்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரத்தத்தை துடைக்க அகாத்தா டிராவிஸ் கையை பிடிப்பாங்கல்ல,
அப்ப அவனோட வலது கை ஆள்காட்டி விரல்ல மட்டும் ரத்தக்கரை திக்கா இருக்கும். அதாவது தரையில வாண்டியூன்னு கீழே எழுதியிருப்பான்ல, அதை எழுதினது டிராவிஸ் தான். இதை வச்சுதான் அகாத்தா கண்டுபிடிச்சாங்கன்னு டிராவிஸ் நினைக்கிறான். ஆனா அதுக்கும் முன்னாடியே அகாத்தா இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, ஆஃபீஸர் கோர்ட்ல இருந்து லீயோட பணத்தை டிராவிஸ் எடுத்தான்ல, அதை கூட அகாத்தா டேபிள் மேல கொண்டு வந்து வையின்னு சொன்னாங்களே, அப்பவே அந்த கவர்ல அந்த ரத்தக்கரையை வச்சு ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணதான் டிராவிஸ் மேல அந்த ரத்தக்கரையை துடைக்கிற மாதிரி விரலை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாத்தையும் பிளான் பண்ணது டிராவிஸ் தானா. இந்த ஆஃபீஸருமே டிராவிஸோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். 2 பேரும் சேர்ந்து தான் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்காங்க. லீ தலை சுத்துதுன்னு சொல்லி உட்காரும்போது டிராவிஸ் தான் அவனோட ட்ரிங்க்ஸை கொடுப்பான். அதில் தான் விஷம் இருந்திருக்கு. அதனால தான் லீ இறந்திருக்காரு. ஆனால் இதே ட்ரிங்கை தான் லீயோட ஒய்ஃபும் ஒரு சீனில் குடிச்சாங்க. டிராவிஸ் கூட சும்மா அதை எடுத்து குடிப்பான். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அகாத்தா மேனுஸ்கிரிப்டை டிராவிஸ் கிட்ட கொடுக்குற ட்ரிக்கை ப்ளே பண்ணியிருக்காங்க. டிராவிஸை கோட்டை கழட்டி வைக்க சொல்லிட்டு போக சொன்னாங்கல்ல, டிராவிஸ் போனதும் கோட்டை செக் பண்ணியிருக்காங்க. அந்த கோட்டில் 2 பேக்கெட் இருக்கு. அதில் 2 ட்ரிங்க் டப்பா இருக்கு. ஒன்று விஷம் கலந்தது, இன்னொன்று விஷம் கலக்காதது. ஸோ லீயை கொண்டது எப்படின்னு அகாத்தாக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. வெயிட்டரை ஆக்சிடென்ட்ல தான் பாடி கார்டு கொன்னா, ஹோட்டல் ஓனரை கொலை பண்ணது ஆஃபீஸர், லீயோட ஒய்ஃபை கொண்டது டிராவிஸும் ஆஃபீஸரும் சேர்ந்து. எல்லாத்தையும் சொல்லிட்டு அகாத்தா அங்கேருந்து போகலான்னு எந்திரிக்கிறாங்க. அப்போ டிராவிஸும் அகாத்தாவை கொல்றதுக்காக எந்திரிக்கிறான். ஆனால் அவனால் நிற்க கூட முடியல. கீழே விழுந்து கழுத்தை பிடிச்சிட்டு துடிக்க ஆரம்பிக்கிறான். அகாத்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோடா எடுத்துட்டு வர்றப்பவே அதில் விஷத்தை மிக்ஸ் பண்ணிக்காங்க. டிராவிஸ் மட்டும் தானே அதை குடிச்சா, அதான் இப்போ துடிச்சிட்டு இருக்கான். சரி, அகாத்தாக்கு எங்கேருந்து திடீர்னு விஷம் கிடைச்சதுன்னு பார்த்தா, டிராவிஸ் லீக்கு விஷம் கலந்த ட்ரிங்கை கொடுத்தான்ல, அதை தான் அகாத்தாவும் இப்போ யூஸ் பண்ணிக்காங்க. ஸ்டார்டிங்ல ஆஃபீஸர் எல்லாரையும் ரூம்குள்ள போக வச்சதுல இருந்தே டிராவிஸோட பிளான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. லீயை கொன்னது, ஹோட்டல் ஓனரோட பேக்ல மேனுஸ்கிரிப்டை வச்சது, அகாத்தாவை காப்பாத்துற மாதிரி நடிச்சது, கேப் கிடைக்கிறப்பெல்லாம் அகாத்தா கிட்ட இருந்து கில்லர் கேட்ட மாதிரி செய்யுங்கன்னு சொன்னது எல்லாமே மேனுஸ்கிரிப்டுக்காக தான். எப்படி பார்த்தாலும் மேனுஸ்கிரிப்டை அகாத்தா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அவங்களாவே அதை கொடுக்கணும் தான் தன்னை நல்லவே மாதிரி காட்டிக்கிறதுக்காக லவ் பண்ண ஆஃபீஸரை கூட அவனே ஷூட் பண்ணி கொலை பண்ணா டிராவிஸ். மேனுஸ்கிரிப்ட் கைக்கு வந்ததும் அகாத்தாவையும் கொல்லதான் கத்தி எடுத்தான். ஆனா அதுக்குள்ள அகாத்தாவோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாமே டிராவிஸோட பிளானா இருந்தாலும் விமான தாக்குதலுக்கான சைரன் அடிச்சதே அது எப்படின்னு பார்த்தா, இந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு கிராமபோன்ல ஆஃபீஸர் ஒரு கேசட்டை வச்சு பிளே பண்ணியிருக்கா. அதுல இருந்து தான் சைரன் சவுண்ட் வந்தது. அதனால விமான தாக்குதல் நடக்க போறதா இவங்க நினைச்சதே ஒரு செட்டப் தான். அகாத்தா மாடிக்கு வந்ததும் வெளியே என்ன சிச்சுவேஷன் பார்க்க ஸ்கிரீனை விளக்குவாங்க. அப்பதான் இந்த கிராமபோனை பார்த்தது. லாஸ்டா அகாத்தா டிராவிஸ் கிட்ட வந்து அவனை கொலை பண்ணதை நினைச்சு அழுகுறாங்க. அப்ப பாடி கார்டும் அங்க வந்துடுறான். அவன்கிட்ட லீயோட பணத்தை கொடுத்துட்டு அகாத்தா மேனுஸ்கிரிப்டையும் பத்திரத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.